வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து ஃபர்ஸ்ட் கோட் பியூ சீலர் அப்ளை பண்ண டோர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஃபர்ஸ்ட்டு மரத்தெல்லாம் க்ளீனாக சீவி தேய்ச்சிட்டு வந்து எந்த அளவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கோட் பியூ சீலர் அப்ளை பண்ணியிருக்கிறோன்னு பாருங்கள். சும்மா லைட்டெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கண்ணாடி மாதிரி ஃபினிஷிங் வராது. ஸ்டார்டிங்லேருந்து நம்ம வந்து ஓரளவுக்கு மெட்டீரியலில் ஏற்றி அப்ளை பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டோர் க்ளீனாக சீவி தேய்ச்சிட்டோம். அதுக்கு தான் வந்து பியூ சீலர் அப்ளை பண்ண போகிறோம். பியூ சீலர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது அப்படி பார்த்த வீடியோலாம் நிறைய இருக்கும். பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ வந்து எப்படி மிக்ஸ் பண்ணுறது அதை பற்றி டீட்டெயிலாக வீடியோலாம் இருக்கும். பியூ உட் பாலிஷ் ஃபுல் ஒர்க்கும் போனீங்கன்னா ஃபுல்லாகவே இருக்கும். இப்போ இந்த வீடியோவில் வந்து அதாவது பியூ சீலர் வந்து எப்படி அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். நம்ம வந்து சேராக அடிக்கணும். இந்த அந்த லாஸ்ட்டுக்கு அடிக்கிறோம் பாருங்கள். எங்கன்னா சருக்கு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே கொஞ்சம் சருக்கு அதிகமாக ஏற்றிக்கலாம். ஒரு சில மரத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரம் அதிகமாக இருக்கும். அது மாதிரி இடத்துலலாம் கொஞ்சம் மெட்டீரியல் கொஞ்சம் அதிகமாக ஏற்றி அடிக்கணும். இப்போ இந்த டோருக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் நம்ம அடிக்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து கரெக்டாக லெவலில் எல்லாம் கலந்தா மாதிரி அடிக்கணும். எங்கன்னா கொஞ்சம் சருக்கு கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் அந்த இடத்துல வந்து ஷைனிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஃபஸ்ட்டு கோட்டுக்குள்ளே வந்து நம்ம வந்து சருக்கு கொஞ்சம் ஏற்றி அடிக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து செகண்ட் கோட்டில் கொஞ்சம் மெட்டீரியல் கம்மியாகும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கோட்டில் மெட்டீரியல் ஏற்றாமல் சருக்கு அதாவது மெட்டீரியல் அதிகமாக ஏற்றாமல் லைட்டாக அப்படியே புகை பிடிச்ச மாதிரி பிடிச்சிட்டு தேய்ச்சிட்டு அடிச்சிங்க அப்படின்னா செகண்ட் கோட்டு சீலர் அப்ளை பண்ணுறப்போ பாருங்கள் அது வந்து அப்படியே நிறையா தெரியும், நிறைய அடங்காது. நம்ம என்ன தான் தேய்ச்சி லாஸ்ட்டில் ஃபைனல் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு ஈர்க்கலாக நல்லாயிருக்கும். காஞ்சிருச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து நிறையா தெரியும். அந்த மாதிரி ஃபைனல் வந்து நல்ல ஒரு கண்ணாடி மாதிரி ஃபினிஷிங் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு கோட்டு அடிக்கிறீங்க அப்படின்னா நல்லா நிற அடங்க ஏற்றி விடணும். அதுக்குன்னு அளவுக்கு அதிகமாகவும் ஏற்றக்கூடாது. ஒரு டோருக்குன்னா ஒரு லிமிட் இருக்கும். அது போக உங்களுக்கு வந்து அந்த லிமிட் தெரிஞ்சிடும். ஒரு 1/2 லிட்டருனா ஒரு 1/2 லிட்டருக்கு அந்த கலந்தா மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணணும். இப்போது நம்ம அதிகமாக அடிச்சிங்க அப்படின்னா வேகுற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக வேகுற மாதிரி வெள்ளையாக வந்துடும். அது நம்ம என்ன தான் தேய்ச்சி செகண்ட் கோட் சீலர் அப்ளை பண்ணாலும் அது வெள்ளையாகவே தெரியும். கலர் போட்டு அப்ளை பண்ணாலும் நம்ம வந்து கிட்ட பார்க்குறோம், நுணுக்கமாக பார்க்குறோம் அப்படின்னா அது வந்து வெள்ளையாக தெரியும். கலர் வச்சாலும் ஓரளவுக்கு தெரியும். அது மாதிரிலாம் ஃபஸ்ட்டு கோட்டில் வந்து அதிகமாகவும் ஏற்றக்கூடாது. உங்கள் புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக வந்து எந்த அளவுக்கு ஏற்றினா இந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு லெவல் தெரிஞ்சிடும். அது மாதிரி தின்னர்லாம் மிக்ஸ் பண்ணுறது கரெக்டாக மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலில் நல்ல ஒரு ஃபினிஷிங் வரும். எப்போவுமே பேஸ் கோட் வந்து மெட்டீரியல் கொஞ்சம் ஏற்றி அடிச்சிடுங்க. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் கோட் அடிக்கிறீங்கன்னா அதே ஒரு கப்பு எக்ஸ்ட்ரா அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபினிஷிங் இருக்கும். அதுக்குன்னு அதிகமாக செகண்ட் கோட்டில் வந்து அதிகமாக அப்ளை பண்ணக்கூடாது. அப்படி அளவுக்கு அதிகமாக அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து அப்படியே தேய்க்க முடியாது, மொத்தங்கிற மாதிரி இருக்கும். ஒரு மீடியமாக அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக காய விட்டுணும். அதுக்கப்புறம் நம்ம பட்டிலாம் பார்த்து தேய்ச்சி செகண்ட் கோட் அப்ளை பண்ணிங்கன்னா இது மாதிரி இதேரும் இப்போ கண்ணாடி மாதிரி இருக்குது. இதேரும் டபுள் மடங்கு ஷைனிங் வந்து சீலரில் வந்துடும். அந்த சீலரையும் நீங்கள் நல்லா சரியாக ஏற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலில் நல்லா கண்ணாடி மாதிரியான ஒரு ஃபினிஷிங் வரும். எப்போவுமே